ஐயா அண்ணே, அந்த அம்மாசி பையன் நம்மளுக்கு எதிர காரியம் பண்றான்னு தகவல் வந்திருக்கு. கையோட கூட்டிட்டு வந்திருக்கோம். என்ன ஏதுன்னு விசாரிக்க. எசமா கும்பிடுறானுங்க. பாப்பா எங்க உன்னை ஆளையே காணும்? அறுவடை சமயமாச்சுங்களே, வேலை சரியா இருந்தது. வயலுக்கு போற வழியில என்ன பேச்சு நின்னு போச்சு? அம்மாசி, நல்ல பாம்ப சாமியா நினைக்கிறவங்களுக்கு அது பல்லுல இருக்கிற விஷத்தை பத்தி பயமே இல்லை. அதை யமனா நினைக்கிறவங்களுக்கு தான் கண்டதும் கை கால் உதறும், கதிகலங்கி போகும். ஒரு வகையில பார்த்தா நானும் நல்ல பாம்பு மாதிரி தான். என்ன சொல்ற? எசமா, நாங்க உங்களை தெய்வமா தான் நினைக்கிறோம். அந்த தெய்வத்தை பத்தி நீயே அவதூறு கிளப்பலாமா? யாரோ வேண்டாதவங்க கிளப்பி விட்ட பொருளிங்க இது. உங்களை பத்தி நான் அப்படி பேசியிருந்தா என் குடும்பமே உருப்படாதுங்க. இந்த இடுப்பு துண்டை போட்டு தாண்ட முடியுமா? தாண்டனுங்க. என்ன முடிச்சு? இது இது ஆலத்தம்மன் கோயில் பிரசாதமுங்க. போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஐயா சமூகத்துக்கு குமாரபுரம் பண்ணையார் சட்டத்துக்கு விரோதமாக பல காரியங்களை செய்து வருகிறார். ஐயா அவர்கள் தக்க நடவடிக்கை எடுத்து மேற்படி நபரை கைது செய்தால் நான் சாட்சியாக இருந்து அவர் செய்த குற்றங்களை நிரூபிக்க தயாராக இருக்கிறேன். இப்படிக்கு உள்ளூர் வாசி. இத பட்டாமணி எதுகிட்ட எழுதி வாங்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்கிட்டு இருக்கு. அப்படித்தானே? எழுதின மசி காயறதுக்குள்ள பட்டாமணியமே தகவல் கொடுத்துட்டாண்டா. இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருக்கேன். உனக்கு மன்னிப்பே கிடையாது, மரணம் தான் தண்டனை. அவங்க முடிவை அவங்க தான் தேடிக்கணும். அதுதான் என் கொள்கை. இத பாரு, கயிறு, கத்தி, விஷம், இது மூணுல ஏதாவது உன்னை தேர்ந்தெடுத்து அது மூலமா உன் உயிரை போக்கிக்கலாம். ஆலோசனை ஐயா, தார தப்பட்ட சங்கு பச்சை ஓலைக்கெல்லாம் சொல்லிடு. சரிங்க. அவசரம். நான் இப்பவே போய் தண்டோரா போட்டு அமாசியோட சாவை பத்தி சொல்லிடுறேன். நாளை காலையில 10 மணிக்கு சாக போறான். ராத்திரி 10 மணிக்கு தண்டோரா போட்டா ஊர் சந்தேகப்படாது. இந்த ஊர்ல பெரும்பாலும் இயற்கை சாகுறதுன்னு எல்லாருக்கும் தெரியுமுங்க. கேட்டியா அம்மாசி? நாளைக்கு ராவு காலம் முடிஞ்சதும் உன் சிதைக்கு நான் தீ வச்சிடறேன். நான் தாத்தா போறேன். ஆனா கண்டிப்பா உனக்கு முடிவு கட்ட எவனாவது வராம இருக்க மாட்டா. இதை நீ ஞாபகத்துல வச்சுக்கோ. என்னடா நினைச்சுக்கிட்ட? தொடப்பக்கிட்ட பிஞ்சு போயிடும். நாசமா போறவனே, குழியில போறவனே, படுபாவி பயலே. சாமி சாமி சாமி, வெளியே சொல்லிடாதீங்க, மானம் போயிடும். உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கா ஒரு சாப்பா, ஒரு துப்போ, ஒரு டப்பா, ஒரு தும்குடு. ஐயா, அப்படிப்பட்ட பலகாரம் எல்லாம் நம்ம கடையில கிடையாதுங்கடா. பின்ன ஏன் போர்டு எழுதி வச்சிருக்கிற? சாப்பாடு போடப்படும் எழுத சொன்ன அவன் பழைய விரோதத்தை மனசுல வச்சுக்கிட்டு இடமேல சொல்லிட்டு பிரிச்சு பிரிச்சு எழுதிட்டான். உன் டீ மாதிரி தான் இருக்கு உன் போர்டு. நல்ல ஒரு காப்பி கொடுக்க சொல்லு. காபி போடுங்கா. போடுங்க. உங்களுக்கு என்ன வேணும்? கப்பா சிங்களா ஸ்பெஷலா சதாவா? ஸ்பெஷல். ஆமா, ஸ்பெஷல். ஸ்பெஷல் கொண்டாடா, கொண்டாடா. அண்ணாத்த, இதுக்கு மேல நம்ம கடையில கிடையாது. மேல ஒண்ணு கேட்டீங்க, வெளியே போய் தான் கடை வாங்கி வரும்.
கேக்கலையே வரல அப்படி மடக்கனே அவ்வளவுதான் இந்த ஊர்ல இடுப்புல கத்திய சொருவிட்டு ஒருத்தன் தெனாவுட்டா போறான்னா அதுக்கு என்னையா அர்த்தம்? நம்ம ஊரு பெரிய பண்ணைக்கு சமாதி கட்ட வந்துட்டான்னு அர்த்தம். என்னடா ஒரு மாதிரியா இருக்கீங்க? உங்களை கொல்ல எவனோ ஒருத்தன் கத்தியும் கையும் அலைகிறானா? அவனை நீங்க பாத்தீங்களாடா? பார்க்கத்தான் போனோம். உங்க ஆள்னு தெரிஞ்சு சொருவு இங்க சொருவிட்டான்னா அதனாலதான் திரும்பி வந்துட்டோம். வாங்க, அவன் யாருன்னு பாத்தரலாம். நீங்க எதுக்கு ஏஜமா நம்ம ஆட்களோட போய் அவனை அடிச்சு இழுத்துக்கிட்டு வந்து உங்க காலடியில போடுறோம். சொல்லாதீங்க, செய்யுங்கடா. கணக்கிறமே காதுல விழுதுல கழுத கூட தான் கணக்குது. எவ்வளவு திமிரு பாத்தியா? ஊர் விட்டு ஊர் வந்த பரதேசி பைய உள்ளூர்காரங்களை பார்த்து கழுதேங்கிறான். கழுதையை மேல்றா கம்நாட்டிங்க. கம்நாட்டிங்களா? இப்ப நீ வீண் வம்பு எடுத்திருக்க. இல்லன்னா கத்தி இடுப்புல சொருகிட்டு ஊருக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டு இருப்பியா? கத்தியை என் இடுப்புல தான் சொருவிருக்க. உன் வயிற்றுலயா சொருவிருக்க? விட்டா அதையும் செய்வேன். நீ உடனடியா எங்க பண்ணைகிட்ட வந்து நீ யாரு என்னங்கறத விளக்கமா சொல்லு. பண்ணையாவது தொன்னையாவது உன் பண்ணைக்கு விளக்கம் வேணும்னா என்ன வந்து பார்க்க சொல்றான் மூதேவி. பண்ணைய பார்த்து தொன்னேங்கிறான். டேய் மாரி மன்னாரே, என்னடா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? உத்தரவு வரலையே. உத்தரவு என்னடா உத்தரவு? போய் உதங்கிடா. ஒதுங்கிடா. அவசியமா நீங்க ரத்தம் சிந்தறத நான் விரும்பல. மரியாதையா போயிடு. என்னடா மிரட்டு? கத்தியோட ஊருக்குள்ள தெரிஞ்சவன் நீதானா? யார கொலை செய்ய? செஞ்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்குவேன். ஓ, டேய், இவன் இடுப்புல இருக்கிற கத்திய பிடுங்கிட்டு தூண்ல கட்டுங்கடா.
என்ன அடிச்சாங்க, நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா என் கத்தியை தொட்டாங்க, அதான் கோவம் வந்துருச்சு. கத்திய தொட்டாதான் உனக்கு கோபம் வருமா? என் கத்திய நான் மட்டும்தான் எடுப்பேன். எப்ப வெளியில எடுக்கிறனோ அப்ப என் எதிரிய கொண்டுட்டு தான் திரும்பி உள்ள வைப்பேன். அப்படி யார கொலை பண்ண அலைகிற? எங்க அப்பனை கொலை பண்ண சின்ன துறைய. இப்போ அவன் எங்க இருக்கான்? ஜெயில்ல. இன்னும் 2 மாசத்துல விடுதலை ஆயிருவான். அவனை வாசல்லே தீத்துட்டு தூக்குக்கு போயிடுவேன். அப்படியா? அப்ப எதுக்காக இந்த ஊருக்கு வந்த? காட்டுல வேலைக்கு ஆள் எடுக்கிறதா சொன்னாங்க, அதான் வந்தேன். காட்டுலயா? காட்டுல 2-3 நாளைக்கு மேல யாரும் வேலை செய்ய மாட்டாங்க. காரணம், மோகினி நடமாட்டம் இருக்குன்னு எல்லாரும் நம்புறாங்க. அதனால இங்கே வேலைக்கு சேர்த்துற. அப்ப தீங்க சோறும் தங்க இடமும் தருவீங்களா? நிச்சயமா. அப்ப செய்யறேன். டேய், ஐயா இவனை கூட்டிட்டு போய் வேண்டிய வசதி எல்லாம் பண்ணி கொடுங்க. வாங்க. நாகசாமி, முன்ன பின்ன தெரியாத ஒரு முரடனை வேலைக்கு வச்சிருக்கேனேன்னு ஆச்சரியமா இருக்கா? நாகசாமி, இப்படிப்பட்ட துணிச்சல்காரனை துணையா வச்சுக்கிறது எப்பவுமே நல்லது. ஐயா, உங்க திறமை யாருக்கு வரும்? அந்த சின்னத்துறை இன்னும் 2 மாசத்துல விடுதலை ஆயிடுவான்னு உனக்கு நல்லா தெரியும். அப்படி இருந்தும் அடிக்கடி இங்க வந்து அவனை பார்த்தே ஆகணுங்கிற. அவனும் யாரையும் பார்க்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். என்னப்பா இதெல்லாம்? இப்ப அவன் என்ன பார்க்கலன்னா பரவாயில்ல. 2 மாசத்துக்கு அப்புறம் நான் அவனை ஒரேடியா பாத்துக்கிறேன். இந்த கத்தி உங்க இடுப்புல தொங்குறதை விட இங்க வைக்கிறதா ரொம்ப பொருத்தமா இருக்கு. இந்த முறை அந்த குதிரை நீ போகாத. அது முரட்டு குதிரை, யாருக்கு அடங்க மாட்டேங்குது. அடங்காதது அடக்கிறதா எனக்கு ஆசை. எங்க பண்ண உங்களை வேலைக்கு வச்சதுல ரொம்ப அர்த்தம் இருக்கு.